என்னம்மா? ஒட்டப்பட்டா யார் இல்லையா? சட்டை நான் உங்களுக்கு தரேன். உங்க பேர் என்ன? அனுராதாவா? எந்த ஊரு? இங்க என்ன பண்றீங்க? யாரு இல்லையா பிள்ளைங்களா? இங்க யாரு கொண்டு வந்து உங்களை விட்டா? அல்லாதீங்க இங்க பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அம்மாக்கு என்ன வேணும்? டீ வேணுமா? டீ வாங்கிட்டு வரவா? வேற நைட்டி வாங்கிட்டு வரேன். இங்கே இருங்க. நைட்டியும் சட்டையும் வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இது ரொம்ப பெருசா இருக்கு, கீழே விழுந்துருவீங்க. வேற வாங்கி தரேன். அல்லாதீங்க. இந்த அம்மா யாருன்னு தெரியல. திருச்சி ஜிஹெச் பக்கத்துல இருக்கு. பாக்குறதுக்கே கொட்டப்பட்டுன்ற மட்டும் தான் சொல்றாங்க. அனுராதா பேர்னு சொல்றாங்க. ஒரு சட்டை கூட இல்லாத நிலைமையில இருக்காங்க. யாருமே இல்லையா? யாரும் இல்லையா? சரி, இந்த வாங்கிட்டு வரேன். சாப்பாடு டீ வாங்கிட்டு வரேன். ரொம்ப அழுக்கா அசிங்கமா இருக்கு. இதை மாத்துங்க. டீ வாங்கிட்டு வந்துட்டேன். டீ குடிக்கிறீங்க? நல்லா இருக்கா? அந்த ஒரு புது நைட்டி வாங்கி தரவும் அவங்க முகத்துல உள்ள சந்தோஷத்தை பாருங்க. இதுதாங்க உண்மையான அன்பு. அவன் ஒவ்வொருத்தரும் இயங்குற இந்த ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு புது ட்ரெஸ், இதுக்கு தாங்க இந்த மாதிரி மனிதர்கள் இயங்குறதெல்லாம். டீ கேட்டிங்களா? டீ குடிங்க. மெதுவா குடிங்க. சாப்பாடு இருக்கு. மனுஷன் கடைசியா ஆசைப்படுற ஏன் தெரியுமா? இந்த குத்தி போட்டிருக்கோம் பாருங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு தான் இன்னைக்கு இந்த மாதிரி மனிதர்கள்லாம் ஒவ்வொரு நாள் ஏங்கிட்டு இருக்குது. அவங்க நம்மள்ட்ட இருந்து வேற பெருசா எதிர்பார்க்க போறது இல்லை. அந்த நைட்டி கொடுத்தோன்னா அவங்க முகத்துல சிரிப்பா பாருங்க. புது ட்ரெஸ் போடணும். சட்டை நல்லா இருக்கா? புதுசு நல்லா இருக்கா? இன்னொன்னு இருக்கு, அதை அப்பப்போ போட்டுக்கணும். சரியா? பாத்தீங்களா? இவ்வளவுதாங்க. எல்லாம் குழந்தைங்க மாதிரி. குழந்தைங்கள நம்ம தான் பாதுகாத்துக்கணும். உங்களை கொண்டு வந்து எப்படிதான் இப்படி ரோட்ல வந்து விட்டுட்டு போறதுக்கு மனசு வருதோ. அவங்க அந்த ஜிஹெச்சுக்குள்ள இருக்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களும் ஏதாவது ரெஸ்கியூ பண்ற டீம் தான். இவங்க திருச்சி ஜிஹெச்சுக்குள்ள அந்த கொரோனா வார்டுக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காங்க. இங்கே தான் இருப்பாங்களாம். எல்லாத்தையும் கேட்டேன். ரெஸ்கியூ பண்ற டீம் இருந்தால் உங்களுக்கு தயவுசெய்து ரெஸ்கியூ பண்ணுங்க. இது ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன். இவங்களை எங்கேயா கொண்டு வந்து விடணும்னு நான் கூட சொல்லுங்க, நான் விடுறேன். ரொம்ப உங்களால் நடக்க முடியல, ஆனா நடக்கிறாங்க. காசு இருக்கு, ஏதாவது வேணும்னா இங்க வந்தா வாங்கி சாப்பிடுங்க. இங்கே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. சாப்பாடு இங்கே வரும், சாப்பிட்டுட்டு பத்திரமா இருக்கணும். உங்களை ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் பார்த்து நான் சேர்த்து விடுறேன். சரியா?